ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, பொதுவாக கலத்திர காரக கிரகம், அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சார்ந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன், அதாவது 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் என்ன மாற்றங்கள், என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா, 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவனும் அவரே, அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசி லக்னத்தில் அமர்க்கும் போது என்ன மாதிரியான பலன்கள்? முதலில் உங்கள் ராசிநாதன் 6ஆம் அதிபதியான 11ஆம் அதிபதியான சுக்கிரனை பார்க்குறார். அப்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே லாபத்தை நோக்கிய உணர்வோடு தான் இந்த காலகட்டம் செயல்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாயும் அங்கே இருக்குது, பாக்யாதிபதியான சூரியனும் அங்கே இருக்குது. அப்போது 1, 5, 9ஆம் அதிபதிகளோட லாபாதிபதி இணைகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது, லக்னம் மீது பதிகிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே இருக்கார். 9ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் அங்கே இருக்கார். லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கே இருக்குது. அப்போ நல்ல நிலைகள், நல்ல தன்மை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அப்போது மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொட்டது துளங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயிக்கும், குழந்தைகளால் இருந்து வந்த மன கசப்புகள் விலகும், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் புத்தி அறிவை சார்ந்த விஷயமாக இருக்கும், நுணுக்கமாக செயல்படும். ஏன்னா புதனும் அங்கே இருக்க போகிறார். அப்போது 10ஆம் அதிபதியும் அங்கே இருக்க போகுது. 9, 10 அதிபதியோடு 11ஆம் அதிபதி இணைகிறது. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இன்டைரக்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் என்ன ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது சொகுசுக்கு காரக கிரகம் இல்லவா? அப்போ சொகுசாக இருக்கணும். அப்போ உங்கள் வீட்டில் சரி, உங்கள் வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, அப்போ சொகுசு சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை செலுத்தும். அப்படின்னா என்ன? வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நற்பலன், என்ன நற்பலன்? பதவி உயர்வு கிடைக்கலாம், மதிப்பு மரியாதை பெருகலாம், சமூகத்தில் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். எதில்? செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையின் மூலமாக இருக்கலாம். இப்படி உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு, சுக்கிரனுங்கிறது கலத்திரக்காரகன், மனைவி சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஸோ இப்படி நல்லது செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சுக்கிர பயிற்சி சொல்லுவேன். அந்த சுக்கிரன் என்பது 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். அப்போ 6ஆம் அதிபதி என்ன? கடன். அப்போ கடன் விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். கடன் எங்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை காட்டி கொடுத்துரும். யார் உங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள், யார் உங்களோட கூடவே இருந்து கொண்டு சில எதிர்ப்பு பகைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தனுசுக்கு அமையும். இதுல குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் 29/12/2025 வரை கேதுவனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார். அந்த கேது எங்க இருக்கார்? 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் கேது காம்பினேஷன் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயமாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். ஏன்னா இது ஒன்று தான் நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக உணர்வுகளை கொடுக்கும். பொதுநல தன்மையில் இருக்கும். கோயில் திருவிழா, அதாவது கோயில் சார்ந்த விஷயங்கள், திருப்பணி சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக நாட்டங்களை கொடுத்து அதில் ஏதாவது ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா 30/12/2025 9/1/2026 வரை சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அதாவது பூராட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. சார், என்னென்ன நன்மைகள் இருக்கு? சொகுசான விஷயங்கள் அத்தனை நல்லது நடக்கும். கலைத்துறையில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் நன்மை தரும். அந்த சுக்கிரன் என்பது ஜவுளித்துறை. அப்போ ஜவுளித்துறை சார்ந்த இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை என்னென்ன? புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாட்டின் மூலமாக நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள். சுக்கிரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு, வண்டி, வாகனம், ஸோ இதை சார்ந்த விஷயத்தில் நன்மை. ஸோ வீடு கட்டுவது, வீட்டை வாங்குவது, வீடு கட்டுவதற்கான நிலத்தை, ஏன்னா செவ்வாய் அங்கே இருக்கார், அப்போ நிலத்தை, இடத்தை வாங்கி போடுவது. சுக்கிரன் வாகனத்துக்கு காரக கிரகம். அப்போ புதிய வாகனங்களை வாங்குவது, அது 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், அல்லது பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ண உணர்வுகள். ஸோ இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவது, இதெல்லாமே இந்த காலகட்டம் சூப்பரான பீரியட் இந்த தனுசு ராசி என்பர்கள். அது வாங்குவதற்கு லோன் கிடைக்குமா? நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி அல்லவா, இப்போ கடனை கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி கடன் கிடைத்து அந்த கடனின் மூலமாக தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 10/1/2026 உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். அந்த உத்திராடம் என்பது சூரிய பகவான். அப்போ சூரியன் இந்த தனுசுக்கு யாருன்னா 9க்குரியவன். பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவது சூப்பரான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். 9-11 கனெக்ட் ஆகுது. அப்போ பொருளாதார வளர்ச்சி, தன லாபம், தன புழக்கம், பணப்புழக்கம், இது அற்புதமாக இருக்க போகுது. அரசாங்க ரீதியில் நன்மை பயக்கக்கூடிய தன்மை. நிறைய பேர் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்புகள். சூரியன் தலைமை பண்பு, நிறைய பேர்த்துக்கு தலைமை பண்பு, நிர்வாக திறமை அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாமே சிறப்பு. ஏன்னா சுக்கிரன் லாபாதிபதி, பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் லாபங்களை தரும், பாக்கியத்தை தரும். அப்போ எந்த துறையில் இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும் சரி,
அல்லது வேலையில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நன்மை, நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் தான் அரசியலில் ஈடுபாடு இருக்கும். அரசியலில் போகலாமா, அதில் போய் ஜெயிக்கலாமா, அதில் போய் சாதிக்கலாமா அப்படிங்கிற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அப்போ அரசு சார்ந்த விஷயங்கள் நன்மை, வேலை கிடைக்குங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி அதே சுக்கிரம் இல்லை. அப்போ அது தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அப்போ வேலையில் நீங்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அல்லது ஒரு சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுக்கு, மாறுதலாகி செல்வதற்கு, ப்ரமோஷனோட கூடிய அல்லது ஊதிய உயர்வுடன் கூடிய மாற்றங்கள், ஸோ இதை எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ ஆக மொத்தம் நல்லது நடக்கக்கூடிய, நன்மைகள் அதிக அளவு நடக்கக்கூடிய சுக்கிரனால இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்கு? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? திக்பலத்துடன் இருக்கா? இல்லை வக்ரமாக இருக்கிறதா? சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? எந்த டிகிரியில் இருக்கிறது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.